முதல்ல 1/2 கிலோ சிக்கனை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் வத்தல் தூள் கொஞ்சமாக சேர்த்து மேரினேட் பண்ண வச்சுருங்க. அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டு 2 பல்லாரி ஸ்லைஸ் பண்ணது 4 பச்சை மிளகாய் கீறினது போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா ஒரு உருளைக்கிழங்க நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்த அந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி விடாமல் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. கொஞ்சம் வெந்ததும் முந்திரி போட்டு அரைச்ச மசாலாவை நம்ம இந்த இறைச்சி கூட சேர்த்து ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வர வேக விடணும். வெந்த அப்புறம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு இறக்குனா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ரெடி. இது பரோட்டா ரைஸ் எல்லா மெயின் டிஷ்ஷுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் குழம்ப செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இதனோட லாங் வீடியோ அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.